நண்பா, நைட்டு 2:03 டீப் ஸ்லீப்ல இருந்த நேரம் ஒரு வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சாதாரண மெசேஜ்னு நினைச்சேன். ஆனா அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு தூக்கமே போயிடுச்சு. நம்பர் சேவ் பண்ணல, டிபி இல்ல, ஸ்டேட்டஸ் இல்ல, ஜஸ்ட் ஒரு அன்னோன் நம்பர். ஆனா மெசேஜ்ல இருந்த ஒரே ஒரு லைன், நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல ஃப்ரெண்டு பிராங்க்னு தான் நினைச்சேன். அதனால இக்னோர் பண்ணிட்டேன். 2 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ நீ ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்க. அந்த செகண்ட் என் ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் நான் நிஜமாவே ப்ளூ டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். ரூம்ல நான் ஒரு ஆள் தான். விண்டோ க்ளோஸ், டோர் லாக், யாருக்கும் தெரியாத விஷயம். அந்த நம்பருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? கொஞ்சம் பயம் வந்துச்சு. கர்டன் ஓபன் பண்ணி வெளியே பார்த்தேன். யாரும் இல்லை. ரோடும் எம்டி. ஆனா மெசேஜ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் ஃப்ரீஸ் ஆயிட்டேன். யாரோ என்னை அப்சர்வ் பண்ற மாதிரி ஃபீல். இப்போ உங்க மைண்ட்ல ஒரு கொஸ்டின் வரும், இது கோஸ்ட் ஸ்டோரியா, ஹேக்கரா, இல்ல பிராங்கா? உண்மையா சொல்லணும்னா இன்டர்நெட்ல இப்படி நடந்த கேசஸ் நிறைய இருக்கு. சில பேர் அன்னோன் லிங்க்ஸ் ஓபன் பண்ணுவாங்க. சில ஆப்ஸ்க்கு தேவையில்லாத பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. லொகேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் எல்லாத்துக்கும் ஆக்சஸ் கொடுத்தா சில இன்ஃபர்மேஷன் லீக் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஸ்டோரியில ட்விஸ்ட் இங்க தான். நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணினேன். ரிங் போச்சு. 1 ரிங், 2 ரிங், 3 ரிங். அப்புறம் கால் கனெக்ட் ஆச்சு. யாரு நீங்க நீ கேட்ட. ஆனா அந்த பக்கம் ஒரு சவுண்ட் கூட இல்லை. அப்புறம் கால் கட் ஆயிடுச்சு. நான் போனை கீழே வச்ச உடனே இன்னொரு மெசேஜ், இப்போ கால் பண்ணாத, என்னால பேச முடியாது. இப்போதான் நிஜமாவே பயம் ஆரம்பிச்சது. பிகாஸ் நான் கால் பண்ணது அந்த நம்பருக்கு எப்படி தெரியும்? ரியாலிட்டியில நிறைய ஸ்கேம் குரூப்ஸ் சைக்காலஜி யூஸ் பண்றாங்க. பயம் கிரியேட் பண்றாங்க, கியூரியாசிட்டி கிரியேட் பண்றாங்க, அப்புறம் விக்டிமா மேனிப்புலேட் பண்றாங்க. அதனால தான் அன்னோன் மெசேஜஸ், அன்னோன் லிங்க்ஸ், அன்னோன் ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்டோரியோட முடிவு என்ன தெரியுமா? அந்த நம்பர் அடுத்த நாள் எக்ஸிஸ்டே பண்ணல. வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணேன், கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன்.
மெசேஜ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணேன், ஒன்றுமே இல்லை. இப்போ வரைக்கும் அந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இன்டர்நெட்டில் நம்ம நினைக்கிற அளவுக்கு விட அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்கு. நண்பா, அன்னோன் மெசேஜஸை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி மிஸ்ட்ரி ஸ்டோரீஸ், இன்டர்நெட் சீக்ரெட்ஸ், டார்க் ஃபேக்ட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டார்க் வேர்ஸ் தமிழ்.